ஆ, வணக்கம். இது மேடி. ஸோ, இது என்னோட பாட்காஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் எபிசோட். இந்த எபிசோட வந்து மெயினா ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் ரொம்ப நாளா பாட்காஸ்ட் பண்ண ஐடியா இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் எபிசோடா இந்த விஷயத்த பேசணுன்றது வந்து காரணம் வந்து அந்த இஷ்யூ ரொம்ப பெருசானது தான். கோபி சுதாகர் பரிதாபங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அதில் லேட்டஸ்ட் எபிசோட் வந்து சொசைட்டி பரிதாபங்கள் அப்படின்ட்டு வந்து ஒன்று வந்துச்சு. அது வந்து பொதுவான மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சு. ஸோ வந்து எல்லாருமே வந்து கமெண்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவா போட்டிருந்தாங்க, பயங்கரமா போட்டிருந்தாங்க. ஆனா, ஒரு சில விஷக்கிருமிகள், அந்த விஷக்கிருமிகள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கவின் அவர்களோட இந்த மரணம் இருக்குல்ல, சுர்ஜித் அவர் வந்து வெட்டி கொன்னாரு அப்படி இருக்குல்ல. ஸோ அது இந்த சுர்ஜித்துக்கு சப்போர்ட் பண்ண ஒரு சில விஷக்கிருமிகள் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து இந்த பரிதாபங்களுக்கும் எதிர்த்து பேசக்கூடிய ஆட்களா இருக்காங்க. ஏன் இப்ப இந்த பாட்காஸ்ட் வந்து கோபி சுதாகர வந்து நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்காஸ்ட்ல வந்து கோபி சுதாகருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறோம். ஏன் வந்து கோபி சுதாகருக்கு ரொம்ப வந்து கோவப்பட்டு ஒரு கும்பல் வந்து போயிட்டு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு வழக்கு குடுக்குறாங்க. இந்த மாரி வந்து எங்க சமூகத்த வந்து அவங்க வந்து நகைச்சுவைப்படுத்தி, இழிவா பேசி கிண்டல் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு காஸ்ட் இஷ்யூ நடக்கும்போது, நெறையா வந்து பெரியார் இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாமே வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்த்து போராடும். எதிர்த்து நெறையா இன்டர்வியூஸ்ல வந்து பேசுவாங்க. அப்போ வந்து யாருமே ரொம்ப கடுமையான வார்த்தைகள் யூஸ் பண்ணியே வந்து பண்ணுவாங்க. அப்ப யாருமே வந்து இந்த மாரி வந்து உடனே வந்து அவங்கள தடை பண்ணணும், இது பண்ணணும்னு என்னைக்குமே பண்ணது கிடையாது. ஆனா, கோபி சுதாகர் வந்து பேசும்போது, ஏன் அது வந்து அவங்களுக்கு பதட்டம் ஏற்படுது அப்டின்னா, இப்போ வந்து அவங்கள பொறுத்தவரைக்கும் இப்ப அந்த சாதி இந்துக்கள் அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு அப்டின்னா, நாங்க வந்து ஒரு வீரன். நான் வந்து கத்தி எடுப்பேன் அப்டின்ற பட்சத்தில எதிர்க்க இருக்கவனும் அதே மாரி வந்து ஒரு கோவத்தோட, ஒரு வெறியோட என்ன வந்து எதிர்த்துட்டு இருக்கான்னா, அப்ப நானும் கெத்தா எதிர்த்துட்டு இருப்பேன் அவன. ஸோ வந்து சண்டைக்கு சண்டை அப்படின்ற மாரி வயலன்ஸ் டூ வயலன்ஸ் அப்படின்ற மாரி ஒரு மனநிலையில இருப்பான். ஆனா கோபி சுதாகர ஹேண்டில் பண்ணது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ண மாரி பண்ணாங்க. என்னன்னா, தே ஆர் அ கிளவுன். நீங்க வந்து ஒரு ஜோக்கர். சொசைட்டிக்கு ஒரு ஜோக்கரா இருக்கிறீங்க நீங்க. நீங்க வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா தான் இருக்கீங்க நீங்க. நீங்க ஒரு காமெடி பீஸு. நீங்க ஒண்ணும் இல்லாத ஒரு மண்ணுக்கு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு விளங்காத ஒரு இனம் நீங்கலாம். அப்படின்ற மாரி அந்த காஸ்டிஸ்ட்ட வந்து கோபி சுதாகர் ட்ரால் பண்ணது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோவமா வந்துருச்சு. அதே மாரி இப்ப வந்து நார்மலா வந்து இப்ப தான் வந்து அந்த காமெடிலயே வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த பையன் ஜாலியா இருந்தான். வடிவேல் காமெடிலாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தான். நீ வந்து இந்த மாரி பேசிட்டு வந்து அவன வந்து ஏத்தி விட்றியே அப்டின்னும். ஸோ இந்த பரிதாபங்கள் சொசைட்டி பரிதாபங்கள் பார்க்கும்போதும், ஒரு அதாவது வந்து ஜாதி நல்லதா? கெட்டதா? அது நம்ம அடையாளமா ஒரு டைலமால இருக்கக்கூடிய பசங்க இத பார்த்தாங்கன்னா அப்டின்னா, மேபி வந்து திருந்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே அப்ப நம்பளும் ஜாதிய பத்தி பேசுனா நம்மள ஒரு ஜோக்கரா மாத்திருவாய்ங்களோ! நம்ம ஒரு வில்லனா, ஒரு ஆன்டி ஹீரோவா மாத்துனா கூட வந்து கெத்துன்னு நெனைக்கக்கூடிய காலம். ஏன்னா, மாமன்னன்ல வந்து ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் எப்படி குளோரிஃபை பண்ணாங்கன்றது நல்லா தெரியும் நம்மளுக்கு. ஆனா, கிளவுனா வந்து நம்மள வந்து மாத்திட்டாங்கன்னா வந்து அது அது தாங்கவே முடியாது அவங்களால. ஸோ இது வந்து ரொம்ப வந்து ரிஃப்ளெக்ட் ஆவும். அதாவது வந்து அதுல அந்த கோபி சுதாகர்லயே பார்த்தீங்கன்னா, சுதாகர் நெறைய பசங்கள மாத்திட்டே இருப்பாப்புல. ஸோ அந்த மாரி இப்போ கோவப்பட்டு கேஸ் போட்டதுல யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுதாகர்கள் தான். அந்த சொசைட்டி பரிதாபங்கள்ல இருக்கிற அந்த சுதாகர் கேரக்டர் இருக்குல்ல, அந்த மாரி சுதாகர்கள் தான் வந்து அந்த கேஸ் போட்டது. அதுக்கு கோவப்பட்டு Instagramல ரீல்ஸ் போட்டு, உங்கள காலி பண்ணிருவேன், உங்கள அத பண்ணிருவேன், இத பண்ணிருவேன்னு மிரட்டுனது. ஆனா, இதுக்கு வந்து ஒட்டுமொத்தமா எனக்கு தெரிஞ்ச வரலும் கமெண்ட்ல வந்து கோபி சுதாகர் அகைன்ஸ்ட்டா எந்த ஒரு கமெண்ட்டுமே இல்ல, பொது தளத்துல. ஏன்னா, பொதுமக்கள் இருக்காங்கல்ல, நீங்க வந்து ஒருத்தன் வந்து போய் ஒரு ஜாதி இது வந்து போயிட்டு அதில வந்து கோபி சுதாகர் அகைன்ஸ்ட்டா வந்து அந்த நியூஸ் கார்ட்லயோ, எதுலயோ வந்து கமெண்ட் போட்டிருந்தான் அப்டின்னா, பொதுமக்கள் எல்லாம் புடிச்சு கடிச்சு வச்சிருப்பாய்ங்க அவன. உனக்கு அறிவு இல்லையா? ஏன்னா, இப்போ அந்த கேஸ் போட்டவங்களே வந்து அந்த வழக்கறிஞர்கள்ல நீலாம் வந்து படிச்சிருக்கியா? நீலாம் எதுக்கு தண்டத்துக்குன்னு வந்து லா படிச்சிருக்க? நீ படிச்சதே வேஸ்ட்டு. அப்டின்ட்டு அவங்கள போட்டு கடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்து உண்மையாலேயே வந்து சாதி என்றது வந்து ஒரு மனித மலத்துக்கு கூட கூட கம்பேர் பண்ண முடியாது. மனித மலம் கூட உரமா யூஸ் ஆகும். ஜாதி வந்து ஒருத்துக்குமே யூஸ் ஆவாது. ஸோ அந்த மாரி தான் வந்து சாதியோட கட்டமைப்பு. ஆனா அதுதான் மெயினா வந்து என்னன்னா, கோபி சுதாகரோட இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு அப்டின்னா, இது வந்து ஒரு மன ஓட்டத்த வந்து
மாற்றிருக்க கூடும் அப்படின்றது வந்து நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை வந்து ஏன் வந்து ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா அந்த கேஸு தான் கோபி சுதாகர் செஞ்ச வேலை வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்மளால் நம்ப முடியுது. ஸோ நிறையா பெரியார் இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள்லாம் நிறையா வந்து கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டு பேசிட்டு வந்தாலுமே, இவங்க பேசும்போது ஏன்னா பரவலாக எல்லா மக்கள் மத்தியிலுமே போய் வந்து இது வந்து சேர்ந்துருக்கு. இப்போ பெரியார், அம்பேத்கர் இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பேசுறது வந்து குறிப்பிட்ட அந்த தத்துவத்தை விரும்புகிறவங்களோ அவங்க மட்டும்தான் கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஆனால் கோபி சுதாகர் பார்த்தீங்கன்னா வந்து பொதுஜனம் எல்லாத்துக்குமே போய் ரீச் ஆகிறதுனால அவங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்படுது. இதனால் வந்து கொஞ்சம் ஜாதி பட்டு இருக்கவங்க கூட வந்து ஜாதின்றது ஒரு கேவலமானது தான் போல, நம்மளையும் வந்து ஒரு காமெடியாக ஒரு ஜோக்கராக சமூகத்திலேருந்து நம்மளை ஐசோலேட் பண்ணி தனியாக வச்சுருவானுங்களோ, நம்மளை சமூகத்தோட ஒற்றுமையாக சேர்ந்து எல்லாரோடையும் கலந்து நம்மளை இருக்க விட மாட்டாங்க, அதனால் நம்ம வளர்ச்சிக்கு பாதிப்போம் அப்படின்ட்டு அந்த சமூகத்தில் இருக்க ஒவ்வொரு பசங்களுக்கும் சரி, இல்லை இப்போ பெண்களுக்காகவும் சரி, இளம் பெண்களுக்காகவும் சரி, அது வந்து ஒரு யோசனையை கொடுத்துருக்கோம் அப்படின்றது தான் அந்த ஜாதி இந்துக்கள் வந்து கோபி சுதாகர் மேலே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு கொடுத்ததுக்கான இதுவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் மெயின் ரீசனு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஜாதியை பெருமையாக பேசுகிறவங்கள கண்டிப்பாக வந்து ஒரு கோமாளியை தான் பார்க்கணும். அவங்க ஒரு கோமாளி தான், அதனால் சமூகத்துக்கு ஒரு ஆபத்தான கோமாளி. அந்த கோமாளியை நம்ம ஒரு மாவீரனாகவும் நம்ம துளியளவு கூட எண்ணவே கூடாது. மாவீரன்றது வந்து அந்த வார்த்தையை ரொம்ப கொச்சைப்படுத்தியது வந்து தமிழ் சமூகத்தில் இருக்க அந்த சாதி இந்துக்கள் தான் மாவீரன். அதாவது வந்து காதலித்தா கொலை பண்ணுறவனா மாவீரன், ஜாதிக்காக கேவலமாக ஸ்டேஜில் கொச்சையாக பேசினா மாவீரன். ஸோ அந்த மாதிரி வந்து மாவீரன்ற வார்த்தைக்கே களங்கம் விளைவித்தது தான் இந்த ஜாதி இந்துக்களோட மிகப்பெரிய ஒரு இது. அதுதான் வந்து கோபி வந்து பயங்கரமாக கலாச்சிருப்பார். நீ உண்மையால நிஜமாக ஒரு மாவீரர் அந்த காலத்து ராஜா மாதிரி இருந்த அப்படின்னா நீ போய் ஸ்ட்ரெயிட் டு ஃபேஸ் நீ சண்டை போடணும், போய் மிளகா பொடி தூக்கி போட்டு நீ போய் வெட்டி இருக்கிற நீனே அப்படின்னு வந்து பேசியிருப்பார். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கோவத்தை வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்காது. அது வந்து ஒரு நிகழ்வை தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ நீ என்ன ஒரு இது மாவீரன், நீ அவனை வந்து ஏன்னா மாவீரன் சொல்லி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரீல்ஸில். அவர் ஒரு அத்லெட்டு, அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஆளாக வர வேண்டியவர், அவருக்கு ஒரு லைஃப்பும் பாதிச்சிருச்சு. இது இப்போ என்ன அவர் லைஃப் பாதிக்கிறதுக்கு யார் கவினா காரணம்? அதுவும் சில தற்கொலைகள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு மண்டையிலன்ற ஒரு அறிவு இருக்கா இல்லையானே தெரியல. நீ வந்து அவன் மேல் ஜாதி, அவன் கீழ் ஜாதி இருக்கவன், நீ வந்து காதலிச்சா பின்ன அவன் பாதுகாக்க நினைப்பா. என்ன யாருக்கிட்டேருந்து யாரை நீ பாதுகாக்கிற? நீ புரியல. உங்ககிட்ட இருந்து தான் இந்த ஜாதி இந்துக்கள் மனநிலைக்கிட்ட இருக்கவங்க தான் இந்த மாதிரி பெண்களை வந்து பாதுகாக்கணும் முதல்ல. இது எனக்கு புரியல. நீங்கள் யாருக்கிட்டேருந்து யாரடா பாதுகாக்கிறீங்க? உங்ககிட்ட இருந்தாண்டா இந்த சமூகத்தை பாதுகாக்கணும். சமூகத்துக்கு பிடிச்ச வேணாம் நீங்களாம் இந்த சாதி இந்துக்கள்ன்றவங்க எல்லாருமே. ஸோ இந்த அந்த சுர்ஜித் வந்து மாறினதுக்கு இந்த மாதிரி காரணமே சுதாகர் மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து அங்கங்கே இருக்கிறாங்க. இது வந்து 100% உண்மை. எல்லா மாவட்டங்கள்லையுமே இது நடக்குது, எல்லா கிராமங்கள்லையுமே இது நடக்குது. சென்னையில் ஓப்பனாக அதை வந்து பெருமை பேசி சொல்கிறதுக்கோ சிட்டிஸில் அது மாதிரி இதுக்கோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் எல்லாருக்குள்ளேயும் அந்த சாதிய உணர்வு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் வெளிப்படையாக பேசிட்டு எதுவும் பண்ண முடியாது. பண்ணால் அவங்களால தொழிலோ எதுவுமே நடத்த முடியாது. ஆனால் கிராமத்தில் அப்படி இல்லை. கிராமத்தோட கட்டமைப்பே அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால தான் பெரியார் வந்து கிராமங்கள் வந்து ஒழியணும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணமே அதுதான். கிராமங்களில் வந்து சாதி அமைப்பு வந்து அவ்வளோ இறுக்கமாக இருக்குது. அதனால தான் வந்து அந்த இப்போ சொசைட்டி பரிதாபங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சுதாகர் வந்து சொல்லியிருப்பார், ஐயோ அவன் வேலை கிடச்சி சென்னைக்கு போயிட்டு வெளியூருக்கெலாம் போயிட்டானா அப்புறம் அவன் வந்து திருந்திடுவான், தெளிவடைஞ்சிருவான், அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு கிராமங்களுக்குமே வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதாவது வந்து தனக்கான ப்ரைடை வந்து பேசுறது. இப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மேல் சமூகம் மட்டும்தான் இந்த ஜாதி பெருமைகளை வந்து பேசிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் இருக்க ஒரு சமூகங்கள் வந்து இந்த ஜாதி பெருமையை பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து என்னன்னா தலித்தில் இருக்கக்கூடிய சாதிகளே வந்து சாதி பெருமை பேசக்கூடிய லெவலுக்கு ஆர்எஸ்எஸ் வந்து அந்த அளவுக்கு வேலை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதை நம்ம வந்து சாதாரணமாக கடந்து போகுதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக தான் நினைக்கிறேன். நம்ம அதை வந்து கண்டிப்பாக பேசி ஆகணும். அது
ஏன்னா இங்கே வந்து பெருமை அப்படின்றது வந்து இங்கே பெருமைன்றது பேசுறதுல என்ன ஒரு லாஜிக் இருக்குன்னு தெரில. பெருமை எதை பெருமைன்னு சொல்கிறதுன்னு தெரில. இப்போ வந்து ஒருத்தன் வந்து பயங்கரமாக படிச்சுட்டாலோ அவன் பயங்கரமாக பணம் சம்பாரிச்சிட்டாலோ அப்படின்னாலும் அது கூட பெருமையான்றது வந்து தெரில. ஏன்னா அவன் தனிப்பட்ட முறையில் அவன் வந்து அவன் லைஃப்பில் வந்து ஒரு ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணிட்டான் அப்படின்ட்டு அது அவனுக்கு அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அச்சீவ் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. இப்போ ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சமாக இது அவனுக்கு வந்து போதுமான அளவு இருக்குது, இது இவனுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த லைஃப் எனக்கு இவ்வளோ இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா இது அவனுக்கான ஒரு அச்சீவ்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து மாற்றி மாற்றி பெருமைப்படுறதுக்கோ இதெல்லாம் பண்ணாதான் பெருமை அப்படின்றதுக்கோ எதுவுமே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வந்து சாதிய ஆட்கள்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போட்டிருப்பாங்க. என் ஜாதியில் இருக்கவங்கலாம் இந்த மாதிரி வந்து பெரிய தொழிலதிபர்களாக இருக்காங்க, பெரிய கடைகள் வச்சுருக்கிறாங்க, பெரிய பெரிய துணி கடைகள் வச்சு நகை கடைகள் வச்சுருக்காங்க, பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கிறாங்க, பெரிய ஷோரூம்ஸ் வச்சுருக்காங்க, பெரிய அரசியல்வாதிகளாக இருந்திருக்காங்க, அரசியல் தலைவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து சமூகத்துக்காக வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு, அதாவது என்னென்னா ஒடுக்குமுறை டைமில் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்துட்டு அவங்களோட சொந்த வாழ்ப்பை போட்டு மேலே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, கூச்சமே இல்லாமல் அதை வந்துட்டு நம்மளோட ஜாதின்ற ஒரு பிராண்ட் நேமை போட்டுட்டு அவங்களோட புகழை அவங்களோட உழைப்பை வந்து சுரண்டிட்டு அவங்களோட பிராண்டில் தலையில் ஒட்டிக்கிட்டு இவனுங்க வந்து இன்னும் அந்த தெருவில் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களும் அதே மாதிரி முன்னேறினாங்கன்னா இல்லை, இவங்க அந்த ஜாதி பெருமையை பேசிட்டு அவங்களோட உழைப்பை இவங்க வந்து இதை பெருமையாக கன்வெர்ட் பண்ணிட்டு பேசிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. இதுதான் வந்து கேவலமான ஒரு சாதிய ஒரு புத்தி தான் இதை சொல்லணும். இதுதான் வந்து கோபி சுதாகரில் வந்து அதில் ஒன்று மெயினாக சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி உண்மையாலே நீ வந்து உன்னோட சொசைட்டிக்கு உன்னோட சமூகத்துக்கு வந்து எதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அவங்களுக்கு எஜுகேஷனில் வந்து பண்ணி கொடு, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாமே. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து சாதி சங்கங்கள் ஆரம்பித்ததுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து நீதி கட்சி காலத்துலேயும் சரி அந்த மாதிரி டைமில் கூட வந்து எல்லா கட்சியுமே எல்லா ஜாதி எல்லா சமூகங்களுமே வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு சங்கமாக வந்து தேவைப்பட்டுச்சு. அந்த சாதி சங்கங்கள் அந்த காலத்தில் இருந்த ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சாதி சங்கங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சாதிய வெறிய பேசுகிறதோ மற்ற சாதிக்கு வந்து வன்மத்தை தூண்டுறதோ அந்த மாதிரி கட்டமைப்பில் உருவாக்கப்பட்டது கிடையாது. அந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சாதிய சங்கங்கள் இந்த காலத்தில் இருக்க மாதிரி கிடையாது. மோஸ்ட் ஆஃப் அந்த காலத்தில் இருக்க சாதி சங்கங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா சாதி சங்கங்களையும் பள்ளிகள் இருக்கும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள ஒருங்கிணைச்சி அவங்களுக்கான தேவைகள் என்னென்ன பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும், அது மாதிரி வந்து கொடுத்துட்ருப்பாங்க. இனி கூட வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து சமூக நீதி அந்த கல்வி நிலையம் பேர்லாம் வந்து அதாவது ஜாதி பேரில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து சமூக நீதி அப்படின்னு வந்து மாற்றாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா தேனியில் வந்து பார்த்திங்கன்னா கல்லர் பள்ளி அப்படின்னு ஒன்று அரசினர் பள்ளி அப்படின்னு இருந்தது வந்து நீ எப்படி வந்து எங்களோட பள்ளியை வந்து நீ எப்படி வந்து நீ சமூக நீதின்னு மாற்றுவ அப்படின்றது வந்து எனக்கு சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை. எனக்கு புரியல, சமூக நீதின்றது என்ன ஒரு கேவலமான வார்த்தையாது, அது எப்படி உன்னோட அடையாளத்தை மாற்றும். அதாவது நீ கல்லர்ன்ற அந்த சமூகம் வந்து எவ்வளோ ஒடுக்குமுறைக்கு உண்டாச்சு, உன்னை ஒடுக்குமுறையை ஆக்குனது யாரு, அந்த ஒடுக்குமுறையிலேருந்து உன்னை வெளியேற்றுனது எந்த விஷயம் வெளியேற்றுச்சு, சமூக நீதி தானே பண்ணிச்சு. அப்போ அந்த பள்ளிக்கு சரியான பேர் சமூக நீதி தானே இருக்கணும். அப்போது அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே கல்லர் சமூகம் வந்து ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறையை சந்தித்து ஏகப்பட்ட அதாவது வந்து நிறைய அவங்க மேலே வந்து குற்றப்பரம்பரை தண்டனை சட்டம் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு ஒடுக்குமுறையெல்லாம் வந்து நடந்தது. அதுலேருந்து வெளில வரணும் தான் அவங்களுக்குன்னு ஒரு பள்ளிகளை ஆரம்பித்து அவங்க லைஃப்பை வந்து மேலே கொண்டு வரணும் தான் அந்த விஷயம் நடந்துச்சு. ஸோ அதுதான் அந்த ஒரு சிஸ்டம் பேர் தான் சமூக நீதி. அதுதான் வந்து இப்போ வந்து எல்லாமே ஏன் வந்து ஒரு ஜாதி அடிப்படையில் இருக்கணும், ஒரு அடையாளத்தோடு இருக்கணும், எல்லாம் ஆதி திராவிடர் ஏன் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்ட்டு எல்லாத்தையுமே தான் வந்து சமூக நீதி அப்படின்னு மாற்றுறோம். ஆனால் இவங்க வந்து அது வந்து ஜாதி பெருமையாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. அந்த வேலை தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே தான் வந்து ஒரு சில தலித்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஜாதிகளுக்குமே அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்சி பட்டியலேருந்து வெளியேறி நாங்கள் பிசிக்கு சேரணும் அப்படின்னு வந்து சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் டாக்டர் படிச்சுட்டு லைஃப்பில் ரொம்ப செட்டில் ஆகிட்டு பக்காவாக இருக்கிறவங்க. அவங்க ஈஸியாக வந்து இன்னுமே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க அந்த தலித் சமூகத்தில் பட்டியலினத்திற்குள்ளே இருக்கவங்கள வந்து நீயும் வெளில வந்துரு நம்ம பிசிக்கு வந்தாலும் நம்மளுக்கு மரியாதை கிடச்சிரும் அப்படின்ட்டு வந்து ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கெட்டுறது என்னென்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளும் அதான் பிசினா பெரிய கேஸ்ட், பிசி பெரிய கேஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வை தான் ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை தான் வந்து கட்டி அமைச்சிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா
அவங்களுக்கான கிடைக்கக்கூடிய உரிமையை இவங்க ஈஸியாக வந்து மேல்தட்டில் இருக்க தலைவர்களை வந்து எல்லாருமே வந்து பறிச்சுட்டு போயிடுறாங்க. இது வந்து மிக மிக கேவலமான ஒரு விஷயம். இது வந்து மக்கள் கொஞ்சமாச்சு சிந்திக்கணும். ரிசர்வேஷன் ஏன் வந்திருக்கு? ரிசர்வேஷன் வந்ததுக்கான காரணமே இந்த சாதிய ஒடுக்குமுறைகள் தான். சாதிய ஒழிக்கணுன்றதுக்காக தான் ரிசர்வேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. சாதிய சான்றிதழை கிழிக்கிறதுனால ரிசர்வேஷன் சாதிய சான்றிதழை கிழிக்கிறதுனால சாதி வந்து என்றைக்குமே வளராது. சில பேர் அதுவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட்னால தான் ஜாதி இன்னும் இருக்குது அப்படின்ட்டு. அதுவே மிகப்பெரிய ஒரு கேவலமான அது 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 என்னத்த சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியல எனக்கு. அப்போ ஜாதி சர்டிஃபிகேட் வந்தது ஒரு கொஞ்சம் வருடங்களில் தான் இருக்கும். கொஞ்சம் டிகேட்ஸாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன ஜாதி இல்லாமல் எல்லாருமே ரொம்ப ஒற்றுமையாக அண்ணன் மாமன் மச்சான் அப்படின்னு பழகிட்டு இருந்தாங்க இல்லையே. ஜாதி கேஸ்ட் அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து வருஷத்தில் ஒரே நாள், அதுவும் வந்து அட்மினும் பேரண்ட்ஸும் தான் அதை வந்து கேட்க போகிறாங்க, அது இதெல்லாம் பண்ண போகிறாங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரிய போகிறதில்ல. அப்படின்னாலும் இந்த ஊர் சைடில் வந்து ஒவ்வொரு பசங்க எங்கெங்கே வராங்கன்றது அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் இல்லாமலே எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்குமே வந்து நிறையா பள்ளிகள் வந்து கிராமத்தில் இருக்க பள்ளிகள் வந்து நீ வந்து நீ வந்து ஒரு தலித் பையன், அதனால ஆதிக்க ஜாதி உள்ள ஆசிரியர்கள் வந்து அவன் மேலே வந்து ஒரு ஜாதிய ஏற்றத்தாழை வந்து காட்டக்கூடிய வந்து நிலையுமே இன்றைக்குமே இருக்குது. அந்த சர்டிஃபிகேட் இருந்தனால தான் காட்டுறாரா? அவர் கிழிச்சிட்டா காட்டிருக்க மாட்டாரா? அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவன் எங்கேருந்து வரான்னு தெரியும், எந்த ஊருன்னு தெரியும். ஏன்னா எல்லாருமே ஒரு 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 ஊர் பேர் சொன்னால், ஒரு அவங்களோட குலதெய்வம் சொன்னால், உன் பேர் உங்கள் தாத்தா பேர் சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அப்போ எப்படி வந்து நீ வந்து ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் இருக்கிறனால தான் ஜாதி இருக்குன்னு சொல்கிறது, அதுவே மிகப்பெரிய முட்டாள்தனம். நீ அப்போது ஜாதி சர்டிஃபிகேட் வேணாம், ஜாதி சர்டிஃபிகேட் ரிசர்வேஷன் ஒழியணும் அப்படின்னு நினைக்கிறியா? அப்படின்னா நீ சிம்பிளாக ஒரே விஷயம் பண்ணு. நீ இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, இல்லைனா தலித் சமூகத்தில் ஒரு பொண்ணு இருக்குது. 2 பேரும் வந்து அரேஞ்ச் மேரேஜே பண்ணுங்களேன். அரேஞ்ச் மேரேஜுக்கே இது பண்ணுங்கள். மேட்ரிமோனியில் ஆப்ஷன் இருக்குது, நோ கேஸ்ட் பார்ன்னு இருக்குது. அதில் போய் கொடுங்க. அதில் போய் கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் பேசட்டும். பேசி பார்த்துட்டு நானும் இந்த மாதிரி நிறையா படிச்சிருக்கேன். என்னோட சிந்தனைகள் இந்த மாதிரி, உன்னோட சிந்தனைகள் இந்த மாதிரி. அந்த பையனும் பொண்ணு 2 பேரும் பேசட்டும். 2 பேரும் சிந்தனைகளும் ஒத்து போயிருக்கு. 2 பேரும் படிப்பு 2 பேருக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் எதிர்காலத்தில் பண்ணுற மாதிரி பிடிச்சி போயிருக்கு அப்படின்னா 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டோம், பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அதாவது என்னென்னா பிசிக்குள்ளே இருக்க கேஸ்ட்டு 2 பேரும் மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறத விட, அதாவது ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கவங்க மாற்றி கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ அதாவது என்னென்னா எஸ்சியில் இருக்கவங்க பிசியில் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைனா பிசியில் இருக்கவங்க எஃப்சியில் கல்யாணம் பண்ணிக்கணும், ஆர் ஓசியில் கல்யாணம் பண்ணிக்கணும், ஆர் எஃப்சியில் இருக்கவங்க ஆர் எஸ்சியில் கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி கல்யாணம் பண்ணால் தான் அது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். அதில் வந்து என்ன நல்ல விஷயம் இருக்குன்னா, அரசு வேலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அரசு வந்து உங்களுக்கு வந்து ஒரு தொகையை உங்களுக்கு தரும். மத்திய அரசும் தரும், மாநில அரசும் தரும். ஸோ அப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து 2 பேரில் இதில் யாரோட கேஸ்ட்டு, அந்த குழந்தை இப்போ ஒரு குழந்தை பிறகுனா அது யாரோட கேஸ்ட்டாக இருக்கும்னு ஒரு குழப்பம் ஏற்படும். அந்த குழந்தை பெருசாக வந்து இந்த கேஸ்ட் ஐடென்டிட்டி இல்லாமல் அந்த பேரண்ட்ஸ் வளர்க்கணும். இந்த 2 கேஸ்ட்டுமே வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்ற அந்த சமூகத்தில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அந்த பேரண்ட்ஸ் தான். இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணவங்க வந்து அந்த ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும். இதில் வந்து ஒரு சில பேர் இருக்காங்க. அதில் வந்து என்னென்னா கணவரோட கேஸ்ட்டை வந்து ரொம்ப முக்கியத்துவம் படுத்தி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் 2 பேருக்குமே இல்லாமல் பொதுவான ஒரு சாதாரண ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக அந்த குழந்தை வளரணும். அதுக்கப்புறம் அதோட துணையை வந்து அந்த குழந்தை வந்து பெருசாக வளர்ந்த பிறகு தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்ட்ரக்சர் அடுத்தடுத்த கட்டமாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸ்ட்டுன்றது வந்து ஒழியும். அந்த கேஸ்ட்டு ஒழிஞ்சால் அதுக்கப்புறம் அந்த ரிசர்வேஷன்றது தேவைகள் வந்து குறைஞ்சி போகும். இங்கே ரிசர்வேஷனை ஒழிக்கணும்னா முதல்ல இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணணும். அது பண்ணால் மட்டுமே தான் இந்த மாதிரி கேஸ்ட்டு ஒழியும். அது மட்டும் இல்லாமல் சாதிய மனித சிந்தனை முதல்ல ஒழியணும். சாதிய சிந்தனைன்றது ஒரு 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 மனநிலை தான். அது வந்து ஒரு கோளாறான மனநிலைன்னு வச்சுக்கோங்களேன். பிளர்வுன்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு வந்து ஒரு மென்டலாக ஒரு பிரச்சனை இருக்குன்னுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் அதுவும். அது படித்தோ இல்லைனா நிறைய விஷயங்களோட தலைவர்களோ இந்த மாதிரி பெரியார், அம்பேத்கர் அவங்க பேசின விஷயங்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலோ அதுக்கான மாறுதல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. கேஸ்ட்டுன்றது வந்து
உலகத்தில் எல்லா நாடுகள்லையுமே வந்து பிரிவு ஏற்றத்தாழ்வுன்னு வந்து நிறைய இதில் இருக்குது. நம்ம ஊரில் மட்டும்தான் பிறப்பாலேயே வந்து நீ இந்த இடத்துல பிறந்துட்டனா நீ எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் நீ அந்த இனத்துல பிறந்துட்ட, அதனால நீ எனக்கு கீழே அப்படின்னு சொல்கிறது அது வந்து ரொம்ப வந்து கேவலமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் விஷயமே. ஸோ இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஸோ வந்து இப்போ வந்து கோபி சுதாகரை வந்து கேஸ் கொடுத்தனால வந்து கோபி சுதாகருக்கு வந்து நிறையா சைட்லேருந்து ரீல்ஸ்லேயே வந்து அச்சுறுத்தல் வந்து நிறையா வந்துட்டுருக்கு. நிறையா பேர் மிரட்டி ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க. எனக்கு புரியல. எனக்கு தமிழ்நாடு காவல்துறை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரில. ஒரு பப்ளிக்காக ஒருத்தன் வந்து இஷ்டத்துக்குன்னு மிரட்டிட்டு பேசிட்டு போட்டுட்ருக்கான். ஆனால் வந்து அதான் காவல்துறை வந்து அதை வந்து அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. நிறைய பேர் டேக் பண்ணுறாங்க டிஎன் போலீஸ்ன்ற பேஜில். ஆனாலும் வந்து காவல்துறை அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. அதனால் ஒரு பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்து இன்றைக்கி வந்து கோபி சுதாகர் வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ட்டு போய் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது மாதிரி அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது, அதனால் வந்து காவல்துறை வந்து பாதுகாப்பு தரணும் அப்படின்ட்டு அந்த நிலைமையில இருக்குது. இந்த மாதிரி சமூகத்துக்காக பேசுகிறவங்களுக்கு கூட பாதுகாப்புக்கு வந்து பேசக்கூடிய நிலைமையில இருக்குது. இது வந்து அரசாங்கமாக சேர்ந்து வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து பாதுகாக்கணும். கலை மூலயமா தான் வந்து சமத்துவத்தையும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற சமூகமாக தான் நம்மளுது இருந்தது. இன்னுமே வந்து இந்த மாதிரி அச்சுறுத்தல்லாம் வந்து ஈஸியாக வந்து ரீல்ஸில் முதல்ல வந்து அந்த ரீல்ஸில் இந்த மாதிரி ஜாதி பெருமைகள் பேசுறது, நான் தான் வசந்தேன் தாழ்ந்தவன் பேசுறது, அதுலேயே வந்து நிறையா வந்து தலித்துகளை கேவலமாக பேசக்கூடிய விஷயங்களும் வருது. அதெல்லாம் வந்து எஸ்சி/எஸ்டி ஆக்டில் வந்து அவங்கள வந்து கைது பண்ணணும். தமிழக காவல்துறை அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சத்தியமாக புரியல அவங்களுக்கு. கண்டிப்பாக அது வந்து நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அது எந்த லெவலுக்கு போகுது அப்படின்னு வந்து தெரியல எனக்கு. இந்த மாதிரி ஓப்பனாக வந்து மிரட்டுறது, அப்புறம் கத்தியை வச்சு இது பண்ணுறது, ரீல்ஸ் போடுறது, அவங்களெல்லாம் வந்து காவல்துறை என்னைக்கு தான் வந்து கைது செய்ய போகிறாங்க, என்னைக்கு அவங்களுக்கான தக்க தண்டனை வாங்கி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் என்னைக்கு லிமிட் பண்ணிகிட்டே இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி வந்து சுர்ஜித் மாதிரி ஆட்கள் வந்து உருவாயிருக்கவே மாட்டாங்க. அவ்வளோ போஸ்ட் கொடுத்துருக்கான் சுர்ஜித் கத்தியை வச்சுக்கிட்டு. கத்தியை வச்சுட்டு போனவன் மிளகா பொடியும் சேர்த்துட்டு போயிருக்கான். அப்போ அந்த ஃபோட்டோவில் மிளகா பொடியும் சேர்த்துட்டு போஸ்ட் கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி சுஜித் மாதிரி ஆட்கள் வந்து உருவாக்குறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனும் வந்து இந்த மாதிரி வந்து அரசு துறைகள் வந்து காவல்துறைகள் வந்து ஒரு மெத்தனமான போக்கில் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது ஏன்னா அங்கேயுமே வந்து சாதிய மனநிலை கொண்ட அதிகாரிகள் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க. அது வந்து அங்கே மட்டும் இங்கே மட்டும் அப்படின்லாம் இல்லை, எல்லா இடத்துலையுமே சாதிய மனநிலை கொண்ட ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. ஆனால் சாதிய ஒழிப்பு சாதி மலத்திற்கு கூட ஈடு இணை கிடையாது அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். வேற எதுக்கு கூடயுமே ஒப்பிட முடியாத ஒரு கேவலமான ஒரு அருவருப்பான ஒரு விஷயம்தான் சாதி. இந்த சாதி கண்டிப்பாக ஒழிஞ்சே ஆகணும். அந்த சாதியை தூக்கி வச்சு பேசுகிறவங்க கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்க ஒரு ஜோக்கர் தான் இந்த சமூகத்துக்கு. அவங்க ஒரு காமெடி பீஸ், அவ்வளோதான். அவங்கள பார்த்தா நகைப்பாக இருக்குது. அந்த நகைப்புக்குரிய ஆபத்தான ஜந்துக்களை வந்து நகைப்புக்குரிய வகையில் தான் அவங்கள தட்டி காலி பண்ணணுமே தவிர ரொம்ப அவங்கள வந்து எக்ஸாஜரேட் பண்ணிட்டோ பண்ணக்கூடாது. அவங்க ஒரு க்ளவுன். நன்றி.